குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து தொடங்குவோம். இந்த குத்துவிளக்கினை ஏற்றுவதற்காக ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 2 ஆசிரியர்கள் முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சகனா பவது. எல்லோரும் அமரலாம். இந்த நிகழ்விற்கு நெறிப்படுத்துதல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சுவாமிஜி தஞ்சையைச் சேர்ந்த ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் விமுக்தானந்த மகாராஜ் அவர்கள். விமுக்தானந்த மகாராஜ் பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். பழைய ஆசிரியர்களுக்கும் முன்பு இருந்தவர்களுக்கும் சுவாமிஜியை பற்றி நன்கு தெரியும். புதிதாக வந்தவர்களுக்காக இந்த அறிமுக உரை. சுவாமிஜி அவர்கள் சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் சேவையாற்றியவர். நாம் ஆனந்தோறும் படித்துக் கொண்டிருக்கின்ற ராமகிருஷ்ண விஜயத்தின் பொறுப்பாசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இன்று வரை ராமகிருஷ்ண விஜயத்தில் வருகின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அன்பர்கள் அளிக்கின்ற கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். அத்தோடு அமையாது ஆன்மீக பணியை மட்டுமல்லாது சமூக பணியும் சேர்ந்தே பணியாற்றி கொண்டிருக்கிறார். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற போது நிகழ்விடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று மற்ற துறை சன்னியாசிகளையும் நினைத்துக் கொண்டு அன்பர்களையும் இணைத்துக் கொண்டு நேரடியாக களப்பணியாற்றி இருக்கிறார் என்பது நாம் எல்லாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சுவாமி விவேகானந்தருக்கு இளைஞர்களின் மீது ஒரு நம்பிக்கை உண்டு. எதிர்கால இந்தியாவுக்கு இந்த இளைஞர்கள் தான் பயன்படுவார்கள் என்பதை நன்கு அறிந்தவர் நமது சுவாமிஜி அவர்கள். அதை அடியொற்றி வந்தவர் விமுக்தானந்த மகாராஜ் அவர்கள். அதனால் இளைஞர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக பல புதிய நூல்களை எல்லாம் ஏற்றிருக்கிறார். வளர்ந்த பாரதத்தில் வாழ்கிறோம் என்ற தலைப்பிலும் பல நூல்களை ஏற்றி தந்திருக்கிறார். அத்தோடு அமையாது எதிர்கால
சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், யாரால் நன்கு அமைய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர். ஆசிரியர் மாணவர் மட்டும் எதிர்காலத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்ல, பெற்றோர்களும் பொறுப்பானவர்களே. அதனால் முக்கோண வடிவில் இருக்கின்ற ஆசிரியர், மாணவர், பெற்றோர் மூவருக்கும் தனித்தனியாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் நம்முடைய சமூகம் பின்னாளில் நம்முடைய இந்தியா தலைநிமிர்ந்து நிற்கும். இப்பொழுதும் தலைநிமிர்ந்துதான் இருக்கிறது. எவ்விடத்திலும் தலை சாயக்கூடாது என்பதில் நம்முடைய சுவாமிஜிக்கு ஒரு தளராத நம்பிக்கை உண்டு. கௌதமானந்த மகாராஜ் போன்ற மிகப்பெரிய சன்னியாசிகளிடமிருந்து ஆசி பெற்றவர். இத்தகைய சிறப்புக்குரிய பணியாற்றி கொண்டிருக்கின்ற, சேவை செய்து கொண்டிருக்கின்ற சுவாமிஜி அவர்கள் இன்று நம்மோடு இருப்பது நமக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு. கற்றலின் கேட்டலே நன்றி என்பது பெரியோருடைய வாக்கு. ஆசிரியர்கள் எப்பொழுதும் படித்துக் கொண்டிருப்பதை விட கேட்டுக்கொண்டும் இருப்பது நல்லது. அதனால் மிகப்பெரிய சான்றோருடைய உரைகளை கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பாக நம்முடைய நிறுவனம் இந்த வாய்ப்பினை நமக்கு அள்ளி தந்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை நாம் செவி வாயாக நெஞ்சுகடனாக கொண்டு நிறைத்துக் கொள்வோம். நிறைத்து கொண்டதை நாம் வகுப்பறையில் பயன்படுத்துவோம். வகுப்பறையில் பயன்படுத்தினால் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சுவாமிஜி அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பு இந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையிலிருந்து சில வரிகள் உங்களுக்காக வாசிக்கப்பட உள்ளது. கவனமாக கேளுங்கள். நரேந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க ஸ்வெல்லாமேரியாசன். அனைவருக்கும் வணக்கம். கல்வி என்பது ஏராளமான உண்மைகளை மனதில் நிரப்பதல்ல, மனதை பூரணமாக்கி முழுவதுமாக அதை அடக்கி ஆள்வதே கல்வியின் நோக்கம். என்னை பொறுத்தவரையில் கல்வியின் சாரம் மன ஒருமைப்பாடை தவிர தகவல்களை சேகரிப்பதல்ல. நான் மீண்டும் படிக்க நேர்ந்தால் ஒருபோதும் தகவல்களை சேகரிக்க மாட்டேன். முதலில் மன ஒருமைப்பாட்டையும் பற்றின்மையும் வளர்த்து கொண்டு பின் அந்த பரிபூரணமான கருவியால் நான் விரும்பும் போது தகவல்களை சேகரித்துக் கொள்வேன். குழந்தையை வளர்க்கும் போது இந்த இரண்டு ஆற்றல்களையும் அவர்களிடம் வளர்க்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் உங்களால் ஜீரணிக்க முடியாமல் உள்ளிருந்து தொந்தரவு தரக்கூடிய செய்திகளை மூளைக்குள் திணிப்பதல்ல கல்வி. வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற, மனிதனை உருவாக்குகின்ற, குணத்தை மேம்படுத்துகின்ற கருத்துக்களை ஜீரணம் செய்யத்தக்க கல்வியை நாம் வேண்டுவது. நீங்கள் 5 கருத்துக்களை நன்கு பிரவர்த்து அதை உங்கள் வாழ்க்கையாக நடத்ததை பரிணமித்து நிற்க செய்ய முடியாமல் ஒரு புத்தக சாலை முழுவதையும் மனப்பாடம் செய்துவிட வேண்டும். நீங்கள் அதிகமான கல்வி பெற்றவர், செய்திகளை சேகரிப்பதான் கல்வி என்றால் நூல் நிலையங்கள் அல்லவா, மாபெரும் மகான்கள் கலைக்களஞ்சியங்கள் அல்லவா, ரிஷிகள் சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற, மன வலிமையை வளர்க்கின்ற, அறிவை விரிவடை செய்கின்ற, ஒருவனை சொந்த கால்களில் நிற்க செய்கிற கல்வியே தேவை. சராசரி மக்களை அன்றாட வாழ்க்கை போராட்டத்திற்கு தயார் செய்யாத கல்வி, ஒழுக்க வலிமையை தராத கல்வி, பிறர் நலம் நாடுகின்ற உணர்வை தராத கல்வி, சிங்கம் போன்ற தைரியத்தை கொடுக்காத கல்வி, அதை கல்வி என்று சொல்ல முடியுமா? ஒருவனை தன் சொந்த கால்களில் நிற்கும்படி செய்வதே உண்மையான கல்வி. கழுதையை அடித்து குதிரையாக்கி விடலாம் என குற்றங்களை சுட்டிக்காட்டுவது மனிதர்களின் உணர்ச்சியை பாதிக்கும். நாங்கள் ஒன்றுக்குமே பயனில்லாதவர்கள் என்று நினைப்பவர்களை விட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உற்சாகமூட்டிய அவர்களின் வாழ்க்கையை மாற்றியதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவரது உபதேச முறை இணையற்ற அற்புதம் வாய்ந்தது. நியூயார்க்கில் வருகின்ற ஐசிஸ்காரர்களை நான் கவனித்திருக்கிறேன். அவர்கள் வரும்போது தாழ்மை உணர்வுடன், குழி விழுந்த கண்களுடன், உடைமைகள் அனைத்தையும் இழந்து, கையில் காசு இல்லாமல் உணர்ச்சியற்று போய் தங்கள் ஒரே உடைமையை துணி மூட்டையாக ஒரு கம்பில் கட்டி அதை தூக்கி
தலை நிமிர்ந்தான். நான் அவ்வாறே உயர்ந்தவன் என்பதை கண்டான். அவனது ஆன்மாவும் விழிப்புற்று எழுந்தது. எழுந்திரு, விழுந்திரு, குறிக்கோள்களை அடையும் வரை நிற்காதே என்று இயற்கையே அவரிடம் சொல்லியது போலிருந்தது. பண்டைய குருகுல வாசம் முதலியவை வேண்டும். மேலை நாட்டு அறிவியலுடன் வேதாந்த ஞானமும் வேண்டும். பிரம்மச்சரியம் என்பது மூல மந்திரமாக வேண்டும். சிரத்தையும் தன்னம்பிக்கையும் வேண்டும். அடுத்த நிகழ்வு எம்முடைய ஆசிரியர்களால் நடத்தப்படவுள்ள சிறு ஓரங்க நாடகம். விவேகானந்தருடன் சகோதரி நிவேதிதை இந்தியாவுக்கு வந்து பணியாற்ற வேண்டும் என்று ஆசை கொண்டு அவரோடு இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்த அவர் முதலாக அன்னையார் ஸ்ரீ சாரதா தேவியாரை சந்திக்க விருப்பம் கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது எங்களது பள்ளி ஆசிரியர்கள் காட்ட உள்ளார்கள். சுவாமி விவேகானந்தர் அன்னை சாரதா தேவியிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். நமஸ்காரம். மகனே, வந்த காரியம் என்ன? அம்மா அகிலாண்டேஸ்வரியே, நமஸ்காரம். மகனே, வந்த காரியம் என்ன? அம்மா, அந்நிய நாட்டிலிருந்து மார்கரெட் நோபல் என்ற நங்கை ஒருத்தி வந்திருக்கிறாள். அவள் தங்களை காண விரும்புகிறாள். அவள் என்னிடம் மந்திர தீட்சை பெற்று நிவேதிதா என்னும் தீட்சா நாமம் சூட்டப்பட்டவளாக இருக்கிறாள். நிவேதிதா என்றால் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவள் என்பதுதானே பொருள். நல்ல பெயர், பொருத்தமாக இருக்கிறது. அவள் தங்களை தரிசிக்க வரலாமா என்று தங்களிடம் அனுமதி பெற வந்தேன் தாயே. இதற்கு அனுமதியுமா வேண்டும்? அவள்தான் நம்மவள் ஆகிவிட்டாளே, அழைத்து வர வேண்டியதுதானே. அம்மா, அவள் அந்நிய நாட்டு பெண்ணாயிற்றே. தாங்கள் கடைபிடித்து வரும் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு பொருந்துமா? மகனே நரேந்திரா, அவள் உனக்கும் எனக்குமா அந்நிய நாட்டு பெண்? நீ இவ்வாறு பேசலாமா? நம்மை குருதேவர் அப்படியா பழக்கி இருக்கிறார்கள்? இல்லை தாயே, அவள் இந்திய பெண்களின் பண்பை நன்கு உணர்ந்திருக்கிறாள். இந்திய மக்களுக்கு தொண்டு புரிவதையே தன் லட்சியமாக கொண்டிருக்கிறாள். தங்களை தரிசித்தால் மேன்மையுற்று ஜன்ம சாபல்யம் அடைவாள் என்று நம்புகிறேன். மகனே, நமது அருள் வட்டத்துள் சேர்ந்த அவளை என் அருமை குழந்தையாக ஏற்றுக்கொள்கிறேன். அழைத்து வா. இதோ அழைத்து வருகிறேன் தாயே. நிவேதிதா, அன்னையார் உன்னை அழைத்து வர சொன்னார்கள். ஓ, இன்று நான் அன்னையை காண போகிறேனா? மிக நன்று, மிக நன்று. நிவேதிதா, இதோ பார், இந்த படபடப்பு, அவசரம் இதெல்லாம் இனிமேல் நீ விட்டுவிட வேண்டும். அன்பாகவும் அமைதியாகவும் வீற்றிருக்கும் அருள் அன்னையை நீ பார்க்க வேண்டும் என்றால் நீயும் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும். சாதாரண ஒரு பாட்டி போன்ற அம்மையார் என்று எண்ணிக்கொண்டாயா என்ன? என் சகோதர சன்னியாசி அனைவருக்கும் தாயல்லவா அப்பெருமாட்டி. குருதேவரால் பூஜிக்கப்பட்ட தேவியால். குருதேவரின் மற்றொரு பகுதி என்பதும் நம் அன்னையார் ஆத்மசக்தி அகிலாண்ட நாயகி என்பதையும் நீ போக போக அனுபவத்தில் தெரிந்து கொள்வாய். நம் அன்னையார் ஆணையிட்டால் பூத கணங்களாகிய நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியசாலி நீ. ஏனால் அத்தகைய தெய்வத்தை நீ காணப்போகிறாய். மற்றொரு விஷயம், உனக்கோ பெங்காலி பாஷை தெரியாது, அன்னைக்கோ ஆங்கிலம் தெரியாது. இருவரும் இணக்கம் வைக்க போகிறீர்கள். இணக்கத்திற்கு அன்புதான் ஆதாரம் என்பதும் அதற்கு பாஷை ஒரு இடையூறு அல்ல என்பதும் உண்மையே. சரிமா, போகலாம். நிவேதிதா,
பெரியோரை காணச் சென்றால் பாதரட்சையை அணியக்கூடாது. ஆம் சுவாமிஜி, ஆலயத்தில் நடந்து கொள்ளும் விதியை பற்றி தாங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். சான்றோர்கள் நடமாடும் தெய்வங்கள் அல்லவா? புரிந்து கொண்டேன் சுவாமிஜி. நீ சென்று அன்னையை தரிசித்து வரலாம், நான் இங்கே இருக்கிறேன். மகளே, அருகில் அமர்வாயாக. நம் இந்திய பெண்மணிகளின் கலாச்சாரங்களை நன்கு கற்று வருகிறாயா? ஆம் தாயே, இப்போதுதான் சிறிது கற்று வருகிறேன். நம் நாட்டு சிறுமிகளும் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கி எதிர்காலத்தில் தலை சிறந்த பெண்மணிகளாக திகழ படிப்பறிவு முக்கியம் என்று நினைக்கிறேன். ஆகையால் பெண்களுக்கான பாடசாலை ஒன்று துவங்க நினைக்கிறேன் அம்மா. நல்லது மகளே. புத்தகங்கள் பல எழுதுவதை விட இந்த சேவை உனக்கு பயன்படும். ஆதலால் பள்ளி தொடங்கி நடத்துவாயாக. தாயே, தாங்களே வந்து இந்த பள்ளியை ஆரம்பித்து அருளாசி தர வேண்டும். சரியம்மா, வருகிறேன். நல்ல காரியங்கள் நடக்கட்டும். குருதேவர் அருளால் எல்லாம் சிறப்பாக நடைபெறட்டும். இன்றைக்கு நம் பள்ளிக்கூட நிகழ்வு தான் நடக்க வேண்டும். அதனால் அன்னையார் பள்ளிக்கூடம் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியை ஒழுங்க நாடகமாக எமது பள்ளி ஆசிரியர்கள் நடத்தி கொடுத்தனர். எங்களுடைய முன்னாள் மாணவி குழு சிந்தனை. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே 4 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 4 பிரிவுக்கும் ஏற்ற ஒவ்வொரு தலைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 தலைப்புகள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில் அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும். கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி வர தயாராக இருக்கணும். முதல் 2 குழுவினர் மற்ற பள்ளியிலிருந்து வருகின்றனர். 3, 4 நம்முடைய பள்ளியிலிருந்து ஒவ்வொருவராக வந்து சொல்வேன். 3, 4 15 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணணும். 15 நிமிஷம் இங்கே வந்து சொல்றதுக்கான நேரம். முதல் குழுவுக்கு இன்றைய சமுதாயம் ஆசிரியர்களை போற்றுகிறதா? ஏ குரூப்புக்கு இன்றைய சமுதாயம் ஆசிரியர்களை போற்றுகிறதா? இரண்டாவது பி குரூப் மாணவர்களிடத்தில் மரியாதையை பெற ஆசிரியர்கள் செய்ய வேண்டியவை என்ன? மாணவர்களிடத்தில் மரியாதையை பெற ஆசிரியர்கள் செய்ய வேண்டியவை எவை? மூன்றாவது குழு எங்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்கள். எங்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்கள். நான்காவது தலைப்பு இன்றைய ஆசிரியர்களுக்கு உள்ள சவால்கள். இன்றைய ஆசிரியர்களுக்கு உள்ள சவால்கள். பொதுவாக இன்னொரு தடவை சொல்லணுமா? தலைப்பை இன்னொரு முறை சொல்ல. இன்றைய சமுதாயம் ஆசிரியர்களை போற்றுகிறதா? மாணவர்களிடத்தில் மரியாதையை பெற ஆசிரியர்கள் செய்ய வேண்டியவை என்ன? எங்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்கள். இன்றைய ஆசிரியர்களுக்கு உள்ள சவால்கள். ஆரம்பிக்கலாமா? 4 குரூப்பா பிரிச்சிருக்கீங்க. கடகடன்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. 15 நிமிஷத்துக்குள்ள 15 நிமிஷம் முடிஞ்சோட ஒரு பெல் அடிச்சுக்குவோம்.
என்பது முதல் குழுவிற்குரிய விவாத பொருள். இன்றைக்கு நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து திருமதி பிச்சைக்கண்ணி அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மொத்தமாக தொகுத்து சொல்ல போகிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சமுதாயம் இனிய காலை வணக்கம். ஆசிரியர் அப்படின்னாலே ஓரளவு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அரவணைப்பு பிளஸ் அதோட சேர்ந்த கல்வி, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆசிரியர். அந்த ஆசிரியரை கிட்டத்தட்ட நம்ம பலாப்பழத்துக்கு ஈடா சொல்லலாம். வெளிப்புற தோற்றமும் எல்லாருக்குமே முள்ளா இருக்கிற மாதிரி தான் நமக்கு எல்லாருக்குமே தோணும். ஆனா அதன் சுவைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதில் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய முக்கணிகளில் ஒன்றான பலா போன்றது அப்படின்னு சொல்லலாம். இது அனைவர் கண்ணுக்கும் ஒரே மாதிரி தெரியும். இந்த பழம் சுவைச்சு சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றதுதான் இயற்கையான கருத்து. அது ஆர்வத்திலேயோ இல்ல அது அப்படியே தெரியாதவங்களுக்கோ, கொஞ்சம் கல்வியறிவு இல்லாதவங்களுக்கோ, இல்ல தங்கள் குழந்தைகள் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கவங்களுக்கோ அதுல கொஞ்சம் பற்றுதல் அதிகமா இருக்கும்போது ஆசிரியரோட செயல் நமக்கு போற்றுதல் கூடியதா இல்லை அப்படின்னு தான் தோணும். ஆனா நம்ம அலசி ஆராய்ச்சி எல்லாருக்கிட்டையும் நம்ம கல்குலேட் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர் பணி போற்றுதல் கூடியது அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஒரு சமுதாயத்துல குழந்தைகளை கற்றலை விட, நம்ம கல்வி கற்கிறத விட அது எழுத்து வடிவம் மட்டும்தான். அந்த கற்றலை விட ஒழுக்கம், ஒழுக்கம் அது நம்ம ஸ்தாபனத்துக்கே உரிய முக்கியமான விஷயம். ஒழுக்கம், பண்பு சார்ந்த செயல்களை அந்த குழந்தைகள் கரெக்டா செஞ்சு வரும்போது, அதை இல்லாம ஒரு சில இடங்கள்ல தவறுகள் நடக்கும் போது கண்டிக்க முடியாத பெற்றோர் இந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கற்றுக்கும் போது, பண்புகளை தெரிஞ்சுக்கும் போது அந்த பெற்றோரா இருக்கிறவங்க அந்த ஆசிரியரை கண்டிப்பா போட்டுருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயம் இந்த புரிதல் இல்லாத ஒரு சிலர் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருமே திருப்தி எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதனால ஒரு சிலர் பெற்றோர் சமுதாயத்துல ஆசிரியர் பணியை நீங்க அவங்க அடிக்கிறாங்க, அவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லதான் செய்யறாங்க. அதுக்கு போட்டுதல், அதுக்காக போட்டுதல் இல்லை அப்படின்னு நம்ம விவாதிக்க முடியாது. தொடக்கத்துல அதை விரும்பாதவங்க கூட அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு மேல்நிலைக்கு வரும்போது அந்த குழந்தையோட தன்மை, பழக்கு முறை, அவங்களோட வாழ்க்கை அமைப்பு, இப்ப நம்ம எங்க போனாலும் சரி ஒரு குழந்தை நல்ல நிறைவான கல்வியை பெற்றதோடு மட்டும் இல்லாம ஒழுங்கி பண்பை செய்யும்போது, நம்ம ஸ்தாபனத்தை சேர்ந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு சில இடங்கள் போகும்போது கேள்வியே இன்டர்வியூல கூட நீங்களா கேட்பாங்க. அது நான் கண் கூட என் குழந்தைகள் வாயிலாக நான் பார்த்துருக்கேன். என் பசங்கள்லாம் 2 பேரும் நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க, இங்கே அந்த ஸ்தாபனத்துல தான் படிச்சாங்க. அப்படின்னும் போது நான் ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாம நல்ல ஒரு பெற்றோராகவும் ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல குடிமகனாகவும் இருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் நல்ல ஆசிரியர்கள் பெற்றனா நல்ல குழந்தைகள் நல்ல விதமான நல்ல நிலைக்கு வராங்க. இதுல பண்புக செயல் குழந்தைகளுக்கு நம்ம படிப்பை மட்டும் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு பக்தி நிறைய கொடுக்குறோம், அவங்களுக்கு புரியுது புரியல அதை தாண்டி நிறைய கொடுக்குறோம். அடுத்து அவங்களுக்கு ஒழுக்கம், இப்படிதான் நம்ம செய்யணும், இந்த மாதிரிதான் நம்மளோட வெளிப்புற தோற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய குணங்களையும் சொல்லித்தரோம், பண்புகளை சொல்லித்தரோம். இந்த பண்பை செய்யக்கூடாது, இது செய்யணும்னு சொல்றோம். அப்ப பொதுவா ஆசிரியர் அப்படின்னா போற்றப்படக்கூடியதுதான். அந்த ஆசிரியர் இந்த சமுதாயம் என்ன நினைக்குது அப்படிங்கிறது சமுதாயத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறதுனால ஒரு சில கண்டிக்கக்கூடிய ஆசிரியரை அவங்களுடைய தன்மையை வெளியில விமர்சனம் வரத்தான் செய்யும். இப்ப ஒரு சிலரோட கருத்துக்களை பத்தி சொல்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நன்கு பண்பட்ட மக்களால் மட்டுமே ஆசிரியர் பணி சிறப்புற அறிந்த ஆசிரியர்களுடைய உரிமைகளை அனுமதிச்சு பிள்ளைகளோட நலனை நினைச்சு அதை செய்யறாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஊடகங்கள் இன்றைய சூழ்நிலையில குழந்தை எந்த குழந்தை இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 3 வயசு குழந்தை கூட ஊடகங்களை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதை எந்த மாதிரி பண்ணணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதே ஆசிரியர் அந்த மாதிரி நடந்த குழந்தைகளை பெற்றோர் கண்டிக்கிறது கிடையாது, நிறைய விஷயங்களை கண்டிக்கிறதே கிடையாது. அது ஒரு சூழ்நிலையில அவங்களே மீறி அடுத்து எங்க வரும், நம்ம கிட்டதான் வரும். அவங்க நம்ம கண்டிக்கும் போது அவங்க தவறு
கண்டிக்காதனால அந்த குழந்தை நம்மகிட்டயே அதே சேட்டையை பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா தெரிஞ்சுவாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், பழத்தை பார்க்கும்போது உள்ளாகத்தான் இருக்கும். அந்த சுவையை அறியும் போது, பழத்தின் சுவையை அறியும் போது மட்டுமே அதோட நன்மை, அதோட நல்ல விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ரெண்டாவது, இன்றைய கல்வி முறையில ஆசிரியருக்கு மாணவருக்கும் உள்ள உறவு முறை மேம்படுவதற்கு ஆசிரியர்கள் மதிப்பெண்கள் சார்ந்த கல்வி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்காம ஆசிரியர்களிடையே மாணவர்களிடையே நல்ல ஒற்றுமையான இணக்கமான முறையை வந்து செஞ்சாலும் அந்த இதை மாற்றிடலாம். நம்ம ஓரிரு குழந்தைகள் மட்டும்தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பெற்றோர்களை கண்டிக்க முடியாத அளவுக்கு பெற்றோரோட செல்லமாக வளர்க்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தை பேரண்ட்ஸ் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. தென் தேங்க்யூ டீச்சர்ஸ். நேரம் 5 மணித்துளிகள் மட்டும்தான். அடுத்து இரண்டாவது தலைப்பு, மாணவர்களிடத்தில் மரியாதையை பெற ஆசிரியர்கள் செய்ய வேண்டியவை எவை? இந்த தலைப்பில் பேசுவதற்காக கருத்துக்களை எடுத்து சொல்ல திருநெல்வேலியிலிருந்து வருகை தந்திருக்கும் திருமதி ராஜலட்சுமி அவர்கள். அழகரசி சுதா. மரியாதைக்குரிய அம்மாச்சி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் திருநெல்வேலியில் உள்ள அரியபலம் எமது அம்பாஜி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய எங்களது தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் முதற்கண் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தலைப்பு, மாணவர்களிடத்தில் மரியாதை பெற ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது என. அதாவது நம்ம குழந்தைகள்கிட்ட நமக்கு மரியாதை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பொதுவாகவே நம்ம பெண்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. நம்ம வந்து ஒரு தாய். அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் மதர், செகண்ட் மதர் அப்படிங்கிற இடத்துக்குமே கிடையாது. டீச்சர்ஸ் வந்து செகண்ட் மதர் அப்படிலாம் கிடையாது. தாயில என்ன முதல் தாய், ரெண்டாவது தாய் நம்ம அம்மா. நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம குழந்தைகளை நம்ம செல்லமா பராமரிப்போம். வீட்டுல தப்பு செஞ்சா சத்தம் போடுவோம். அது எப்படி சத்தம் போடுவோம்? அந்த காலத்துல அடிச்சுக்கலாம். நம்ம இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. அன்பா கூப்பிட்டு சொல்லுவோம். அதே மாதிரிதான் நம்ம கிளாஸ்க்குள்ள வகுப்புல கால் எடுத்து வைக்கும் போது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் ஒரு தாய். இவங்களுடைய எதிர்காலம் எங்கள் கையில் உள்ளது, நமது கையில் உள்ளது. அது எல்கேஜி இருந்தாலும் சரி, பேஸ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் பில்டிங்க்கு. அது எல்கேஜில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் நமக்கு, அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எல்லாரும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிறேன். அதுதான், அதாவது பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு பில்டிங் வரணும்னா பேஸ்மெண்ட் சரியில்லைன்னா இருக்காது. அதுக்காக எல்கேஜி எடுக்கிற டீச்சர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்கேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் யாராலும் அவங்கள அசைக்க முடியாது. நல்லா பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டு 5th பேஸ்மெண்ட்ங்கிறாங்க. நம்ம முதல்ல தாய்ங்கிற எண்ணத்தோட அந்த வகுப்புக்கு போய் அந்த குழந்தைங்க பார்த்தோன்னே நமக்கு தெரியும். ஒவ்வொரு அப்சர்வ் பண்ணிடுவோம். நம்ம குழந்தைங்கள ஒரு நாள் வேணா நமக்கு டைம் எடுக்கும், மறுநாள் நம்ம பண்ணிடுவோம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக இருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளோட ட்ரெஸ் கோட். நம்ம குழந்தைங்க நல்லா கவனிக்கணும். நம்மகிட்ட நிறைய பேசுவாங்க, டீச்சர் நீங்க அழகா சேலை ஊற்றிட்டு வந்துட்டீங்க, நீங்க இப்படி ஊற்றிங்க, அதையும் வீட்டில் போய் சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி கெட்டி இருக்கோம், நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி குழந்தைங்கள்ட்ட பேசுறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். மூணாவது, குழந்தைகள்கிட்ட நண்பர்களா பழகணும். அவங்க எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட். தாய் வந்து இப்ப எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸும் அப்பா அம்மா எல்லாருமே குழந்தைகள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா தான் நம்ம பழகுறோம். ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம். ஒரு குழந்தை ஒரு மாதிரி வாடி போய் இருக்குதுன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு, ஏய் என்ன எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, கிளாஸ் கவனிக்க இல்லையா அப்படின்னு சத்தம் போடக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு, இந்த வாமா நமக்கு கிளாஸ் எடுத்துட்டு அந்த குழந்தைய தனியா கூப்பிடணும். 4 பேருக்கு முன்னாடி போய், என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனைமா சொல்லுமான்னு அந்த குழந்தை சொல்லாது. நம்ம பார்த்தோம்னா அழும். ஏன்னா அது சொல்ல முடியாது. அது என்ன கஷ்டமோ என்னமான்னு அது தெரியாது. பாவம் இல்லையா, குழந்தைங்க இல்லையா. அப்ப அந்த தனிய குழந்தையா நம்ம இன்ட்ரோவர்ட் பீரியட் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு, வாப்பா இங்க வா, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கிளாஸ்ல கவனிக்காம இருந்த, உனக்கு என்ன உதவி வேணும், வா, எல்லாரும் முடிஞ்சா சொல்லுங்க. இல்லாட்டா நம்ம மேம்கிட்ட கொண்டு போவோம், அவங்க சொல்யூஷன் கூப்பிடுவாங்க. அப்படியே தான் மேம் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து அதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்.
இன்னும் அடுத்து வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது எப்போதுமே நம்ம கிளாஸ் எடுக்கும்போது கடகடன்னு அந்த டாபிக் போர்டில் டாபிக் எழுதி போட்டு கடகடன்னு எடுக்கக்கூடாது. ஷார்ட் ஸ்டோரி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்படியுமே நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். வீட்டில் வந்து நம்ம பார்த்துட்டு தான் வருவோம். நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம், அதோட கண்டென்ட் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன கொண்டுட்டு போகலாம், அவனுக்கு எதெல்லாம் காட்டலாம் எக்ஸாம்பிளாக, அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போய் அந்த ஷார்ட் ஸ்டோரி சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஹார்ட்வேர்ட்ஸ்க்கு நம்ம மீனிங் சொல்லணும். மீனிங் சொல்லிட்டு ஒவ்வொரு பேராகிராஃபா ரீட் பண்ணும்போது அப்புறம் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிக்கு தக்க எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோமோ அதுக்கு தக்கன நம்ம அந்த கிளாஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு லெசனை நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு ஆடல் பாடல் மூலமாக நம்ம வந்து அது ரொம்ப நம்ம நிறைய யூடியூப்லாம் நம்ம பார்க்குறோம். அது பாருங்க, ஒரு தமிழ், அது தமிழ்ல ரொம்ப முக்கியம். ஆடல் பாடல்கள் வந்து ஆடல் பாடல்களுமா பாட்டெல்லாம் ரைம்ஸுமே அப்படிதான். இங்கிலீஷ் ரைம்ஸ் எடுத்துருங்க. ஜாக் கைச்சில் பெட்டக் கைச்சில் அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் டான்ஸ் ஆடினா எவ்வளவு சேடா இருந்தாலும் அந்த குழந்தை நம்ம கூட நல்ல மிங்கிள் ஆகி நம்ம கூட அது எல்லாத்தையுமே மறந்துடும். அதுக்கு குழந்தைங்க மனசுல நம்ம சொல்லுவோம் அது என்ன வெறும் கௌரவம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஏதோ ஒரு ஒவ்வொரு குழந்தை 5 பேரும் ஒன்று போலையா இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு இது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஹேவியர்ல இருப்போம், கேரக்டர்ல இருப்போம். அந்த குழந்தையோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வகுப்பு எடுக்கணும். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன். ஒரு குழந்தை ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், அந்த குழந்தைய வந்து நம்ம மோட்டிவ், எல்லா குழந்தைகளும் ஒன்று போல படிக்காது. சில குழந்தை ஆவரேஜரா இருக்கலாம், சில குழந்தை பிலோ ஆவரேஜா இருக்கும். அதுக்கு தக்கன ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மீடியமா படிச்சுட்டே இருப்போம். பிலோ ஆவரேஜை கூப்பிட்டு நம்ம வந்து அதை கூப்பிட்டு அதுக்கு வந்து தனியா கவனம் செலுத்தணும். அப்ப நமக்கு தெரியும் போர்ஷன் கவர் பண்ணணும் அப்படிலாம் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் அந்த நல்ல படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு கூட ஒரு குரூப் மாதிரி குரூப் பிரிச்சு இந்த குழந்தைக்கு நீ சொல்லிக் கொடுமா அப்படிங்கிற போக நம்ம ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். அதாவது திட்டாம, என்ன நீ உன் ஹேண்ட் ரைட்டிங்கே சரியில்லை, என்ன இப்படி எழுதுற, நீ எல்லாம் எப்படி பெருசா என்ன பண்ணுவ அப்படி சொல்லக்கூடாது. ஹேண்ட் ரைட்டிங் போது இன்னொரு நோட்டு நம்ம வாங்குவோம். சில விஷயங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டா ரொம்ப எங்க ஸ்கூலுக்குலாம் பாத்தீங்கன்னா கிராமத்து குழந்தைங்க நிறைய வராங்க. அப்புறம் எங்க ஸ்கூல்ல இருந்து நோட்டு வாங்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலன்னா எங்க மேமே கொடுப்பாங்க. நாங்க ஸ்கூல்ல இருந்தே நோட்டு கொடுப்போம். ஹேண்ட் ரைட்டிங் புக்கெல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அது போக எக்ஸ்ட்ரா நோட்டு இருந்ததுன்னா எங்க மேம்க்கு சொல்லி நாங்களே வாங்கி கொடுப்போம். அந்த குழந்தைங்களை எதிர்பாராம நாமளே சில விஷயங்களை செய்யணும். நாமளே நம்ம கை காசு போட்டு அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுப்போம் இல்லையா, கூட ஒரு 10 ரூபா ஆகி போகுது, என்ன ஆகி போகுது, அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு தப்பு பண்ணா அந்த குழந்தைய வந்து தயவு செய்து 4 பேருக்கு முன்னாடி திட்டவே கூடாது. நம்ம ஒருத்தர் 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது வந்து எவ்வளவு வயசானாலும் அழுகலையா வரும். இப்போ திட்டாம அதே மாதிரி அந்த குழந்தைய திட்டாம தனியா கூப்பிட்டு அம்மா இப்படி பண்ணாத, நீ என்ன பண்ற, இப்படி பண்ணாதம்மா அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்றாங்க. இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போது ஒரு ஆசிரியர் வந்து எங்களுக்கு ஒரு அருமையான ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி தான். அந்த ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி. அவங்க சொன்னாங்க, ஒரு பையன் வாட்சை வந்து எடுத்துட்டான். ஒரு பையன் வாட்சை எடுத்துட்டான். அந்த வாட்ச் எடுத்த உடனே அந்த ஆசிரியர் என்ன செஞ்சாராம், வரிசையா பசங்களை நிக்க விட்டாங்க. கண்ணை கட்டி நிக்க விட்டுட்டு அவரோட கண்ணையும் கட்டிட்டார். கட்டிட்டு அந்த யார் எடுத்தவங்களோ அப்படியே வரிய லைன்ல போய் வாட்சை எடுத்தவங்க வச்சிருந்தப்பா அப்படின்னு இருக்காங்க. அப்ப யாருக்குமே தெரியாது, எந்த குழந்தை தப்பு பண்ணியே தெரியும், யாருக்குமே தெரியாது. அந்த பையன் என்ன செஞ்சா, ஆசிரியரே கண்ணை கட்டி இருக்கும் போது ஆசிரியர் இருக்காண்டி கண்ணை கட்டினாரு. சப்போஸ் அவர் கண்ணை கட்டாம பார்த்தான்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த எந்த குழந்தை எடுத்துருந்தது அவருக்கு தெரிஞ்சு போகும். அப்ப அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த அவருக்கு ஆசிரியருக்கு அவரை அறியாமலே நடப்பு வரலாம். அப்ப அந்த பையன் நமக்கும் யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த குழந்தை எந்த குழந்தை அழகா அந்த வாட்சை வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் அந்த குழந்தை அதே ஒரு பெரிய பிற்காலத்துல ஒரு பெரிய ஆசிரியரா வந்திருக்காங்க. ஆசிரியர் வரும்போது அந்த ஆசிரியரை நோக்கி அந்த குழந்தை வந்திருக்கு. அந்த பையன் வளர்ந்து பெரியவனாகி அந்த பையன் வந்து அந்த பையன் சொல்லிட்டு, ஐயா என்ன தெரியுதானே, அவருக்காக நிறைய குழந்தை 1000 குழந்தைங்க படிச்சிருப்பாங்க, தெரியலப்பான்னு. நீங்க எனக்கு என்னை பிளேம் பண்ணாம அடிக்காம திட்டாம மற்றவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தாம என்னை காப்பாத்திக்கிட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆசிரியரா நான் வந்திருக்கேன். என்னோட ஆசிரியா வந்திருக்கேன், என்னோட தப்பை நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுதான் முக்கியம். தப்பு பண்ணுவது வந்து மனித இயல்பு. அது வந்து நம்ம உணரணும். ஓ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை மாத்திக்கிடுவோம் அப்படிங்கிறது.
அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லெசன் எடுக்கும்போது எக்ஸாம்பிள்ஸோட நடத்தணும். இன்னொன்று வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம கிளாஸ் எடுக்கும் போது இப்படி திரும்பி இப்படி போர்டில் எழுதி கொடுத்தே இருக்கக்கூடாது, அப்படி திரும்பணும், ரவுண்டு வரணும், ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் எந்த குழந்தை எப்படி படிக்கி எப்படி பண்றதுங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படிதான் மாணவர்களின் நன்மதிப்பையும் நாம் பெற முடியும். நாம் நடப்பதில் மட்டுமல்ல, பேசுவதில், எழுதுவதில், அவர்களிடம் பார்ப்பதில், பழகுவதில், கையுடன் பேசுவதில், இது அனைத்தையும் ஒவ்வொரு டீப்பா இன்ச் பை இன்ச் குழந்தைங்க வாட்ச் பண்ணுவாங்க. அதை வாட்ச் பண்ணாத மட்டும் இல்லை, வீட்டிலே போய் சொல்லுவாங்க. அதுல இருந்துதான் அவங்க 10th போனாலும் 12th போனாலும் பெரிய போஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் போனாலும் அவங்க வந்து நம்மளோட மதிப்பு அவங்க கிட்ட அப்படியே இருக்கும். நம்ம உள்ள ஒரு பெரிய மிகப்பெரிய ஆசிரியர்களுக்குள்ள பெரிய மரியாதை என்னன்னா, நம்ம தான் குழந்தைகளை எடுத்துள்ள ரோல் மாடல். எல்லாரும் எல்லா காலையும் விழுந்துட மாட்டோம். ஆனா எந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசரும் ஐபிஎஸ் ஆபீசரும் பெரிய மினிஸ்டர் ஆன சங்கதேசமா கதை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா வந்து கூப்பிட்டு போவாரு. எந்த ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கும், சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும், ஒரு ஆசிரியர் என்றவுடன் ஓடோடி வந்து ஆசீர்வாதம் வாங்குவார். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பணி. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாம் ஆசிரியர் பணி செய்ய முடியாது. ஆதலால் நாம் வகுப்பிற்கு செல்லும் போது ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல் தாயாகவும் நண்பர்களாகவும் நண்பிகளாகவும் அவர்களிடம் பழகி நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, புதிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்போம் என்று இவ்வளவு நாள் இல்லாத இன்றிலிருந்து நாம் சபதம் எடுத்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு வேண்டுகோள், கருத்துக்களை எடுத்து சொல்வோர் 5 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் திறம் ஆசிரியரிடம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் திறத்தை மற்ற ஆசிரியர்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்கள் என்ற தலைப்பிலே ஸ்ரீ சாரதா வித்யாவரத்தின் ஆசிரியர் திருமதி நாராயணன். அனைவருக்கும் காலை வணக்கம். எத்தனை பேர் நான் ஒரு நல்ல ஆசிரியராக இப்போ வரைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறேன்னு உண்மையா சொல்ல முடியுங்கிறத கை கொடுங்க. நம்மளுக்கு நம்மளே ஒரு வார்ம் கிளாஸ் கொடுக்கலாமா? இப்போ நம்ம எல்லாருமே ஒரு டீச்சர்ஸா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆளு நம்மளை ஊக்குவிச்சிருப்பாங்க. கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆசிரியர்கள் நம்மளை எப்படி நல்வழிப்படுத்தினாங்க, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு ரோல் பண்ணால் அடுத்த ஒரு ஆசிரியரை எப்படி நம்ம உருவாக்குறோம், சமுதாயத்தில் நல்ல மனுஷங்களை எப்படி நம்ம உருவாக்கப்படுறோம்ன்றதான் எங்களுடைய டாபிக். எங்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர். கற்றலின் கேட்டதே நன்று என சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடைய சொல் வேத வாக்கை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம என்ன இருக்கோம், ஒரு ஆசிரியர்கள் ஒரு பொசிஷன்ல எங்கே உட்காந்துருக்கோம். ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை செதுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தேவையில்லாத துகள்கள்லாம் கீழே விழுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனேயே எடுத்தோடனே அது நடந்துறாது. கொஞ்சம் கொஞ்சமான அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய அம்மா தான் முதல்ல என்ன செய்வாங்கன்னா நல்ல இட தீமை இல்லைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த அம்மாவுக்கு அடுத்த நல்ல முயற்சிகளும் ஈடுபாடுகளும் சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய ரோல் வந்து யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்றைய சமுதாயத்துல ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் அப்படின்றவ வேற யாருக்குமே கிடையாது. ஸோ இது சம்பந்தமா எங்க குரூப்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுல ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. அது ஒருத்தவங்க மட்டும் கிடையாது, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆம்பிகா நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் லைஃப் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சான். அதை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா நியர்பைல இருக்கிற குரூப் மெம்பர்ஸோட இருக்க ஆன்சர் ஷீட்டை அப்படியே காப்பி பண்ணலாம். இதை பார்த்தா ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த பசங்க வந்து வாழ்க்கையில் அடுத்து முன்னேற முடியாது. அந்த பசங்களை மறுபடியும் கூப்பிட்டு பர்சனலாக அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு, இதை செய்யறதுக்கு என்ன ப்ராப்ளம், இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் கேர் எடுத்தனால இப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு பிசிக்ஸ் டீச்சராக நம்ம ஸ்கூலில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீச்சர் இப்போ அவங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பின்னாடி ஒரு டீச்சர் இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பசங்களை உருவாக்குறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அவங்க ஃபியூச்சரில் என்ன ஒரு ப்ரொஃபஷனில் வேணால் எடுத்துக்கலாம்.
அண்ட் மோரோவர் அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, அதை தவிர எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுடைய சொசைட்டியில் நம்மளுக்குள்ளேயே சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கையில் இருக்கு நல்லபடியாக ஒரு நல்ல மாணாக்கரை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரே ஒரு 4 வேர்டு மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. SWOT அப்படின்னா ஸ்வாட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சில்ட்ரன்ஸ் கையிலையும் மொபைல், அது இல்லாமல் யாருமே கிடையாது. நம்மளே வந்து அந்த கொரோனா பீரியட் அவங்க கொடுத்துட்டோம். ஸோ இதை வந்து அவங்க எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணும், நம்மகிட்ட அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே எடுத்தனே ஒரு லெசன்லாம் எடுத்து அவங்க போர்டிங்லாம் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த பசங்களை செல்ஃப் அனலைசிஸ் பண்ண வைக்கணும். நீ யாரு, நீ வந்து பின்னாடி பேசுறதுக்கு முன்னாடி நீ முதல்ல உடனே தெரிஞ்சுக்கிறியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அதை ஸ்வாட் அனலைசிஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்ட்ரென்த், எஸ் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரென்த், அந்த பர்சனுடைய ப்ளஸ் என்ன இதெல்லாம் நோட் பண்ணதுக்கு தான் ஸ்ட்ரென்த். அண்ட் அந்த பசங்களுடைய நெகட்டிவ்ஸை சொல்றதுக்கு தான் வீக்னஸ். அடுத்து அவனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தலைப்படுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரெட். அந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர் கம் பண்றதுக்கு தான் த்ரெட். ஸோ இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், இந்த 4 விதமான வேத மந்திரம் என்னுடைய டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்தனால இப்போ நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வார்த்தையை கற்றுக்கிட்டது வந்து ஸ்கூல் லைஃப் கிடையாது, காலேஜ் லைஃப்பில். இப்போ வரைக்கும் நான் என்னுடைய பசங்களுக்கு என்னுடைய கிளாஸில் இதுதான் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் இது நடக்கும். அதே மாதிரி அடுத்த எண்ட் ஆஃப் த டே நீ மாற்றம் வந்திருக்கியா, வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கா, அப்படி மாற்றம் வரலைன்னா அதுக்கு நீ அடுத்து என்ன முயற்சி பண்ணணும், ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் தாட்டாக அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காண்டி இது என்னுடைய பர்சனல் முயற்சி. அண்ட் ஆசிரியர்களே சிறந்த புத்தகங்களாக நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆசிரியருமே வந்து பார்த்தீங்கன்னா மணி முக்கியம். நேரம் தவறாமல் நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தில் செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நேரம் என்ற ஒன்றை கடந்து வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் முயற்சியை எய்ம் அட் த டாப் ஆஃப் த ஸ்கை அண்டில் யூ கேன் ரீச் தி ஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சி பண்ணோம் அப்படின்னா we have to maintain the punctuality and moreover discipline is very important. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முன்னாடி எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய கடைசியே ஒரு கவிதை மூலியமாக முடிச்சுக்கிறேன். அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்த இன்பத்தமிழ் கொண்டு ஈடில்லா கல்வி அளித்த உண்மை உபோதித்த எண்ணற்ற சீற்றம் தரும் ஏரியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அப்பைகளை என்றவர்கள் யார்? ஆசிரியர்களாம். எத்தாவதாக வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துள்ளது. காலம் கருதியும் ஞானம் கருதியும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். காலம் கருதி செய்தால் கண்டிப்பாக ஞானத்தை கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம். வள்ளுவனுடைய வாக்கு இது. அடுத்த தலைப்பு இன்றைய ஆசிரியர்களுக்கு உள்ள சவால்கள். திருமதி லாவண்யா அவர்கள் ஸ்ரீ சாரதா வித்யாவனம் மெட்ரிகுலேஷன் பள்ளி. போற்றுதற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எனது தலைப்பு இன்றைய ஆசிரியர்களுக்கு உள்ள சவால்கள். அதாவது இன்றைய மாணவர்களே வருங்கால இந்தியாவின் தூண்கள். இந்த கோட்பாடுபடி மாணவர்களை உருவாக்குவதே ஆசிரியர்களுடைய சவாலாக இருக்கு. இப்போ நாகராணின்னு சொல்லிட்டு போன எல்லா குவாலிஃபிகேஷனும், எல்லா பக்குவமும், எல்லா பண்புமே நிறைந்தவர்களாக நாம் இருந்தனால தான் அவங்க கேட்ட முதல் கொஸ்டினுக்கு நம்மளால் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்க சொன்ன எல்லா மனப்பக்குவத்தையும் நம்ம மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது, மாணவர்களுக்கும் அதை இன்கல்கேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அது மிகப்பெரிய சவால். முதல் சவால் என்ன அப்படின்னா, மாணவர்களை ஸ்கூலுக்கு வர வைக்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. அதுக்கு அப்ரிஷியேஷன்ஸ் என்னென்ன எங்களால் பண்ண முடியுமோ பாசிட்டிவ், ஏன்னா இப்போலாம் நெகட்டிவ்ங்கிறது இம்பாசிபிள். ஸோ பாசிட்டிவாக என்னென்ன அப்ரிஷியேஷன் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு வர வைக்கணுமோ அதுவே எங்களுடைய முதல் சவாலாக இருக்குது. இரண்டாவது, மாணவர்களை கண்டிக்கிறது. அதாவது இதை பேஸ் பண்ணி நேற்று சுவாமிஜி ஒரு வீடியோ போட்டாங்க. அதாவது ஒரு ஆசிரியர் வந்து மாணவனை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட சண்டை போடுறாங்க, நீ எப்படி என் மாணவனை அடிக்கலாம் அப்படின்னு. அப்போ அதே சமயத்துல அந்த ஆசிரியரை பார்க்க கலெக்டர், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வராரு. அப்போ ஆசிரியர் பதறி போய் ஓடுறாரு, கலெக்டரோட பையனெல்லாம் நான் எதுவும் செய்யலையேன்னு ஓடுறாரு. அப்படி ஓடும்போது தான் அந்த மாணவன், அந்த கலெக்டர் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து உங்களுடைய முன்னாள் மாணவன், உங்கள்கிட்ட நான் பட்ட பிறம்படியினுடைய பலன் தான் அதை நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த அறிவுரை, நீங்கள் சொன்ன மனப்பக்குவம், அது எல்லாம் தான் என்னை வழி நடத்தி என்னை ஒரு கலெக்டராக இப்போ ஆக்கியிருக்கு
அப்படின்னு சொன்னார். அப்போ அங்க இருந்த பெற்றோர்களுக்கு அப்பதான் அந்த பிறபடியினுடைய பலன் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இன்றைய பிறபடி நாளை அவங்களுடைய கல்வியை மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துங்கிறது மாணவனுக்கு மட்டும் இல்ல, பெற்றோருக்குமே இப்ப அது தெரியறதில்லை. அடுத்து தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதுதான் மாணவன் ஸ்கூலுக்கு வர்றதுக்கே ஒரு பேரிகார்டா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் யூடியூப்பை பார்த்தே நான் எல்லாம் கத்துப்பேன், அந்த ஆப் இருக்கு இந்த ஆப் இருக்கு எல்லாத்தையும் ஆன்சர்ஸ் நான் அதை பார்த்தே நான் கெயின் பண்ணிப்பேன் அப்படிங்கிற பேசிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கே வர்றதில்லை. அப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம் பூனா இருக்கு, ஒரு பக்கம் நமக்கு பேனா இருக்கு. ஆனா தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு சவாலா இருக்கு. ஆசிரியர் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடையாது, முக்கியமா சமுதாயத்தோட ஒத்துமை கிடையாது. ஆனா ஒரு ஒழுக்கம் நிறைந்த, மனப்பான்மை நிறைந்த, எல்லா நற்குணங்களும் நிறைந்த, அது போக தேர்ச்சி விகிதமும் 100% இருக்கிறோம் அப்படிங்கிறது பெற்றோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இது எல்லாமே நமக்குடைய சவால் தான். அதாவது மாணவனுக்கு எல்லா சூழ்நிலையுமே சாதகமா இருக்கு, அதனால அவங்களுடைய வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை திண்டாட்டமா இருக்கு. நான்கு குழுக்களிலிருந்து வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு நன்றி, பாராட்டுகள். நம்முடைய எங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டோம். இந்த கொட்டி தீர்த்த நிகழ்வுகளை எல்லாம் ஒன்றிணைத்து நமது சுவாமிஜி அவர்கள் தற்போது பேச இருக்கிறார்.